உடை சுத்தமாக இருப்பது. 3 இடம் சுத்தமாக இருப்பது. 4 மானத்தை மறைப்பது. 5 தொழுகைக்காக நேரமாக இருப்பது. 6 கிபிலாவை முன்னோக்கி நிற்பது. 7 நியத் செய்வது. தொழுகையின் உள்பொருள்கள் 6 இவற்றிற்கு ருகுகள் எனப்படும். 1 தஸ்பீஹ் தஹ்ரீமா அல்லாஹ் அக்பர் சொல்வது. 2 நேராக நிலையில் நிற்பது. 3 கிராத் ஓதுவது. 4 ருக்கு செய்வது. 5 சஜ்தாக்கள் செய்வது. 6 கடைசி இருப்பில் அத்தையாத் போதும் அளவு அமர்ந்திருப்பது. ஒழுவின் பருள்கள் 4 1 முன்னேற்றி ரோமத்தில் இருந்து தாடை கீழ் வரை ஒரு காது சோனை முதல் மறுகாது சோனை வரை முகம் முழுவதும் கழுவது. 2 கைகளையும் முழங்கை உட்பட்ட கழுவது. 3 தலையில் 4 ஒரு பங்கு மசாஜ் செய்வது. 4 2 கால்களையும் கணங்கால் வரை கழுவது. குளிப்பின் பருள்கள் 3 1 வாய் கொப்பளித்தல். 2 நாசில்தி நீசில்தி சுத்தம் செய்து. 3 உடல் முழுவதும் நீரை ஊற்றி குளித்தல். ஒரு ரோமத்தின் அளவு கூட நினையாமல் இருக்கக்கூடாது. 3ஆம் கலிமா பொருள் சொல்லுங்க. அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். மேலும் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன். உயர்வும் மகிமையும் வாய்ந்த அல்லாஹ்வின் உதவியின்றி பாவத்தை விட்டு தப்பிக்கவும் நன்மைகள் செய்ய யாருக்கும் சக்தி இல்லை. 5ஆம் கலிமா இஸ்திக்ஃபார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வஅனா அஅலமுஹு வஅஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமுஹு. யா அல்லாஹ், நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தருகிறேன். நான் அறியாத நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னிடம் பாவமன்னிப்பு தேடுகிறேன். 4ஆம் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் ஹைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சாப்பிடுவதன் சுன்னத்துகள் 1வது விரிப்பை விரிப்பது. 2 கைகளையும் மண்கட்டு வரை கழுவது. 3 துஆ ஓதிய பின் முன் சாப்பிடுவது. 4 ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து அல்லது அத்தையாத் முறையில் சாப்பிடுவது. 5வது வலது கையால் சாப்பிடுவது. 6வது தன் பக்கம் இருந்து சாப்பிடுவது. 7வது 3 விரல்களால் சாப்பிடுவது. 8வது உணவு கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிடுவது. 9வது தட்டை வலித்து கைவிரல்களை சூப்பியும் சாப்பிடுவது. 10வது சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது. 11வது மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது. 13வது சாப்பிடுவதற்கு பின்பு துஆ ஓதுவது. 14வது சாப்பிட்ட பிறகு கை கழுவி வாய் கொப்பளித்துக் கொள்வது. சாப்பிட்ட பின் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹி அத்வாபன வஸகான வஜஅலன் முஸ்லிமின். எங்களுக்கு உணவளித்து நீர் பத செய்து எங்களை முஸ்லிமாக்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். தூங்கி எழுந்த பின் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹி அஹ்யானா பஅத மா மாதனா வ இலைஹி நுஷூர். எங்களை மரணமடைய செய்து பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்னும் நாம் அனைவரும் அவன் பக்கமே திரும்பி செல்லக்கூடியவராக இருக்கிறோம். சரி, போயிட்டு வாங்க.